ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபினா தீபாவளி ஸ்பெஷல் தாங்க. தீபாவளி ஸ்பெஷல் ரிப்பன் பக்கோடா தாங்க. ஈஸியாக செய்யக்கூடியதுங்க. 10 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 200 கிராம் அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. இது அளவுக்காக இந்த டம்ளரில் எடுத்திருக்கேன். நூறு கிராம் கடலை மாவு, 50 கிராம் வறுத்த பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். இது உங்கள் காரத்துக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள், ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துருக்கேங்க. இது சேர்க்கும் போது உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். முதல்ல எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இப்போ மாவை தொட போதே உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் தெரியும் பட்டர் சேர்த்துக்கிறதுனால. இப்போ மிதமான சூட்டில் இருக்க தண்ணியை ஊற்றிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்க, நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒரு தொட்டு பார்க்கும்போதே அந்த சாஃப்ட்னஸ் தெரியும். ரிப்பன் பக்கோடா புளியறதுக்கு இந்த அச்சு தாங்க நான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் சூடானாங்க புளிஞ்சு எடுத்துடலாங்க. வேகத கொஞ்சம் டைம் எடுக்கும். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அதே போல் எண்ணெயும் ரொம்ப குடிச்சிருக்காது. இதே போல் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டாக கொடுங்க. பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.